டேவிட் யாட்ஸ் பிரபலமான ஒரு இயக்குனர். குழந்தை அதாவது மிடில் ஏஜ் பசங்களுக்கு, டீன் பசங்களுக்கு ரொம்ப பிரபலமான இயக்குனர் டேவிட் யாட்ஸ். காரணம் என்னன்னா, ஹாரி பாட்டர் சீரீஸில் ஒரு 4 பாகங்களை அவர் இயக்குனார். ஹாரி பாட்டர் அண்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபெனிக்ஸ், ஹாரி பாட்டர் அண்ட் த ஹாஃப் பிளட் பிரின்ஸு, டெத்தி ஹாலோஸ் 2 இதெல்லாம் வந்து இவர் இயக்கிய திரைப்படங்கள். அது மட்டும் கிடையாது, ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸும் வந்து அதில் வந்து ஒரு 3 படங்கள் வந்து இவர் தான் இயக்குனர். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டீன் பசங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இயக்குனர் இந்த டேவிட் யாட்ஸ். ஸோ 2022 பெயின் ஹர்ஸ்லர் புக்கை வந்து இவான் ஹக்ஸ் வந்து எழுதினாங்க. உடனே அதுக்கு வந்து ரைட்ஸ் வாங்கி அதுக்கு வந்து வெல் ஸ்டாவர் வந்து திரைக்கதை எழுதி நம்ம டேவிட் யாட்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனர். இந்த பெயின் ஹர்ஸ்லர் படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாக்காரி தான் பிள்ளைய வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுற சிங்கிள் மதர், அப்பங்காரன் விட்டு போயிட்டான். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய வளர்க்கணும், அதற்காக ஒரு தப்பான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறா. அதனால் சந்திக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன், ரைட்? ஸோ இந்த படம் எப்படி என்னத்தை பற்றி பேசுது அப்படின்றது கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஜாக்கி சினிமாஸுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு வந்து சேரும், ரைட்? இப்போ நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். பெயின் ஹர்ஸ்லர் எமிலி பிளாண்ட் வந்து லிசா டாக் கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, அவங்க தான் வந்து சிங்கிள் மதர், அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, கஷ்ட ஜீவனம். இப்போ அதாவது காருடைய கேரேஜ் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து அவங்க வந்து வாடகை கூடியிருக்காங்க. அங்கே பிரச்சனையே ஒரு சிங்கிள் ரூமுக்கு போகிறாங்க. கஷ்டம் 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 அப்படின்னும் போது ஒரு நலிவடைந்த ஒரு மருந்து கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு முன்னனுபவம்லாம் அதில் கிடையாது, பட் சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, பாரில் வந்து நிர்வாணமாக ஆடக்கூடிய ஒரு பெண் தான் அவங்க. ஸோ இப்படிலாம் வந்து குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மருந்து நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாங்க. அந்த மருந்து நிறுவனம் என்னென்னா, நலிந்த மருந்து நிறுவனம், எப்போனாலும் மூடலான்ற ஒரு பொசிஷனில் அவங்க அங்கே போய் சேர்றாங்க. அந்த மருந்து எதை குறித்து அப்படின்னா, கேன்சர் நோயாளிகள் வலியில் துடிப்பாங்க இல்லையா, அந்த வலியை கொஞ்சம் நேரம் மறக்க வைக்கிறதுக்கான ஒரு மருந்து. இந்த மருந்தை நிறைய டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைத்ததே இல்லை, இவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பரிந்துரைக்கிறாங்க. அதன் பிறகு என்னாச்சு அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ஸோ எமிலி பிளண்ட் அவங்க தான் லிசா கேரக்டர். ஃபண்டாஸ்டிக்காக அந்த ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ட்டு போய் கேட்பாங்க பெய்டன்ற கேரக்டர்கிட்ட. அவர் தான் வந்து கிறிஸ் ஏவன் பண்ணியிருந்தார். ஒரே ஒரு சான்ஸ், ஏன்னா கம்பெனியே மூட போகிறாங்க. அடுத்த மாதம் என்னென்னலாம் பண்ணி கம்பெனியுடைய செலவு குறைக்கிறான்னு பேசிட்டு இருக்கும்போது வேலைக்கு போகும் அந்த பொண்ணு. அந்த ஒரு சான்ஸ்னும் போது அந்த கண்ணில் அப்படியே அந்த வேலையை கொடுத்துறேன் அப்படின்ற அந்த தவிப்பை வந்து எமிலி பிளண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஐ மீன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து கிறிஸ் ஏவன்ஸா பீட்டு, அவருடைய பாட்டை சிறப்பாகவே பண்ணியிருந்தார். என்ன சொல்கிறது, ஒரு வேலை, அந்த வேலையை எடுத்துகிட்டு கம்பெனி கொஞ்சமாக முன்னேறும் போது அதில் நம்ம சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் இதில் ரொம்ப நோட்டபிள் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி லிசாவுடைய மதராக வந்து நடிச்சிருப்பாங்க, கேத்ரின் ஓஹாரா. உண்மையிலே அந்த கேரக்டர் தான் வந்து படத்தில் வந்து டேர்னிங் பாயிண்ட்டு, நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. அதே நேரத்தில் நம்ம ஊர் ஆள் ஒருத்தர், நம்ம பிரிட்டிஷ் ஆள் ஒருத்தர் வந்து அங்கே நடிச்சிருந்தார். யாருன்னா அமித் ஷா. நீங்கள் பயந்துடாதீங்க, அமித் ஷா வந்து இங்கே தான் இருக்கிறாரு, பட் அவர் பிரிட்டிஷ் ஆக்டரு. எரிக் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். வழக்கம் மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். அந்த கரெக்டாக, அதாவது நீங்கள் என்ன யார் எப்படி போனாலும் நம்ம அப்படியே தப்பிச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அது சரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையும் லிசாவுடைய டாட்டராக வந்து சோலி கோல்மேன் வந்து நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து சூப்பராக நடிச்சு, முக்கியமாக அந்த வழி போடுற சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா சினிமாடோகிராஃபர் வந்து ஜார்ஜ் ரிச்மண்ட் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். மிக முக்கியமாக அந்த பணக்கார நீலுடைய வீட்டை காமிக்கிற இடங்களாக இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது, கிளைமேக்ஸில் அவன் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கும்போது ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த சீன் பார்க்கும்போது. அடுத்தது வந்து மார்க்டேவுடைய எடிட்டிங். எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த படம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னா, மார்டின் ஸ்கார்செஸியோடைய உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் தான் எனக்கு ஆபத்து வந்துச்சு. அந்த மாதிரி ஏன்னா அது உண்மை சம்பவத்துக்கு நெருக்கமான கதைன்னு போது இது உண்மை சம்பவம் தான். இவனுக்கு பணத்துக்காக இவனுக்கு எந்த லெவலுக்கெல்லாம் போகிறானுங்க அப்படின்ற லெவலுக்கும், அந்த பணம் வந்து எப்படிலாம் வந்து அறத்தையும் சரி பயத்தையும் சரி தான் வாழ்ந்த யார் வேணாலும் நீ கெடுக்கலாம் அப்படின்ற லெவலில் வந்து அவங்க எப்படிலாம் மாறுறாங்கன்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்த சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் எனக்கு வந்து உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டை வந்து இந்த படம் வந்து ஞாபகப்படுத்துச்சு. டேக்அவே அதுதான்.
நாம் ஒரு கட்டத்தில் வந்து சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கான ஒரு விஷயம் வந்து ஓரளவு சின்ன நேர்மை இருக்கணும் எப்பயுமே ஒரு தொழிலில். அது வந்து அநியாயமாக மாறும்போது என்னைக்காக இருந்தாலும் அது வந்து புட்டுக்கும். எவ்வளோ பெரிய உயரத்தை போனாலும் நீங்கள் வந்து தரையை வந்து தொட்டே ஆகணும் அப்படின்றது அந்த திரைப்படமும் சரி, அதில் கதாபாத்திரங்களும் சரி, அது ரொம்ப நல்லாவே பண்ணிப்பாங்க. எஸ்பெஷலி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து கோர்ட் சீன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரைட், வாட் இஸ் த கன்க்ளூஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 மார்க்கு. இதுக்கு வந்து கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இப்படியான உண்மை கதைகள் அதான் எந்த நிலையில் சென்றாலும் மனசாட்சி, குறைஞ்சபட்ச நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்மக்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும். இந்த பூமி பந்தில் இருக்கிற மனிதர்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு காரணம் இந்த விட்டு கொடுத்தலும் குறைந்தபட்சமான நேர்மையும் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே உயிரோடு இருக்கலாம். என்றைக்கே எப்போ மண்ணோட மண்ணாக பசுமாக ஆயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருந்ததுன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு விசில் ப்ளோயராகவும் தப்பிக்கிற ஒரு இடத்துலையும் காப்பாற்றுற இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது தான் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது வித் சப்டைட்டில் அண்டு தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. அது ரொம்ப முக்கியம். தமிழ் டப்பிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. சீன் பார்த்தோன்னா எமிலி பிளண்ட் பிராஜட்டியோட ஆடுவாங்க, அந்த இதில் கிளப்பில் ஆடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக சீன்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வேறு அக்கப்போர்லேயே பெருசாக இருக்கும்போது அந்த பக்கத்தில் அது போவே இல்லை. ஆனால் ட்ரை பண்ணுவான், ஹீரோ வந்து ட்ரை பண்ணுவான் எப்படியாவது. அது ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. அதை மாதிரி ஆமாம், நியூடு ஆடுற சீன்லாம் வரும். ஒரு டாப்லெஸ் இன்சிடென்ட் 3 இருக்கும், தட்ஸ் ஆல். அதனால் அது ஒன்றும் நம்ம எவ்வளோ பார்த்தோம், அதனால் இது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்கலாம். ஆனால் குழந்தைங்களோட பார்க்கும்போது அந்த சீன் கொஞ்சம் நிலைய வைக்கும் அப்படின்றனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தட்ஸ் ஆல். வேற என்ன, படம் பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை பெருமைகளை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.